படித்ததையே வாழ்வாக்கி கொண்டவர். மார்கழி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்த ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார். மார்கழி மாதத்தில் அதே கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பெரிய நம்பிகள் என்ற வைணவ ஆச்சாரியர். ஆளவந்தாரின் முக்கியமான சீடர்களில் ஒருவர். ராமானுஜரின் 5 ஆச்சாரியர்கள் பிரதானமானவர். அதாவது ராமானுஜருக்கு வைணவ தீட்சை எனப்படும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த நேரடி ஆச்சாரியர் பெரிய நம்பிகள். இன்றும் பெரிய நம்பிகள் வம்சத்தவர்கள் திருவரங்கத்தில் இருந்து கைங்கரியம் செய்து வருகின்றனர். பெரிய நம்பிகள் வாழ்க்கை வரலாறு சுவையானது, அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. ஒரு ஆச்சாரியனின் உத்தமமான ஞானத்தோடு வாழ வேண்டும், சாதுவாக இருக்க வேண்டும், குருநாதர் மீது அகலாத பக்தி இருக்க வேண்டும், சீடர்கள் மீது சாலச் சிறந்த அன்பு இருக்க வேண்டும். இத்தனையும் ஒரே இடத்தில் பரிபூரணமாக அமைந்தவர் பெரிய நம்பிகள். எந்த தத்துவத்தை நம்பினோமோ அந்த தத்துவத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தவர் பெரிய நம்பிகள். சொல் வேறு செயல் வேறு என்று வாழாதவர் பெரிய நம்பிகள். தனது ஆச்சாரியன் கட்டளைப்படி தனது சீடனை வைணவ குலத் தலைவராக்கி அவருடைய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வைணவ தொண்டனாக பணியாற்றியவர் பெரிய நம்பிகள். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ராமானுஜர் அவருடைய சீடர்களுடன் நடந்து வரும்பொழுது பெரிய நம்பி அவரை அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தார். எல்லாரும் வியந்தனர். சிலர், இது என்ன மரியாதை, ஒரு சீடனை ஆச்சாரியன் விழுந்து வணங்குவதா என்றனர். ஏன் சீடனை சேவித்தீர், இது சரியா என்று பெரிய நம்பியிடம் கேட்டனர். சீடனை சேவிக்கவில்லை, அடியேன் குருவைத்தான் சேவித்தேன் என்றார் பெரிய நம்பி. அவர்களுக்கு குழப்பம் அதிகமாகியது. ராமானுஜர் நடந்து வரும்பொழுது ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களுடன் வருவது போல் இருந்தது, அதனால் சேவித்தேன் என்று கூறினார். சரி என்று ராமானுஜரிடம் போய் கேட்டனர். நீர் வைணவர்களுக்கு தலைவராக இருக்கலாம், ஆனால் பெரிய நம்பி உமக்கு குரு அல்லவா? அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிப்பதை நீர் ஏற்றுக்கொள்ளலாமா? ராமானுஜர் சொன்னார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அடியேனை சேவிப்பதாக நினைக்கவில்லை. அவர் பாவனா கர்ஷத்தில் தனது ஆச்சாரியரை ஆளவந்தாரை சேவிக்கிறார். அந்த வணக்கம் அவருக்கு உரியது என்று நினைத்து கொண்டதால் தடுக்கவில்லை. இதன்படியே வாழ்ந்தவர் பெரிய நம்பி. மாரநேரி நம்பி சீரிய ஸ்ரீ வைஷ்ணவர், ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர் பரமபதித்த போது பெரிய நம்பி அவருக்கு சரம ஸ்லோகத்தை சொல்லுதல், கைங்கரியங்களை செய்தார். பிறந்த குல வேறுபாடுகளை காரணம் காட்டிய சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் ராமானுஜரிடம் சென்று குறை கூறினார்கள். ராமானுஜரும் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய நம்பிகளின் உண்மை
வைணவ பெரிய நம்பிகளின் உண்மை வைணவ உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய நம்பியிடம் கேட்டார். ஆழ்வார் திருவுள்ளத்தின்படியும் ஆழ்வார் திருவாய்மொழியில் பயிலும் சுடரொளி மற்றும் நெடுமார்க்க அடிமை பதிகத்தில் அருளி செய்தபடியும் தான் செய்தேன். வைணவ அடியார்களில் வேறுபாடு இல்லை, எல்லாரும் பாகவதரே. ராமபிரான் இராமாயணத்தில் ஜடாயு என்ற பறவைக்கு அந்த கிரியைகளை முறையாக செய்தார். அந்த ஜடாயு என்ற பறவையை விட மாரநேரி நம்பி என்கிற வைணவ மகான் தாழ்ந்தவர் அல்ல. நானும் ஸ்ரீராமரை விட உயர்ந்தவன் அல்ல. ஸ்ரீராமாயணத்தில் ஸ்ரீராமபிரான் செய்து காட்டிய விஷயத்தை தான் நான் செய்தேன். மகாபாரதத்தில் பொதுமகளுக்கா பிறந்தவராக துரியோதனன் முதலியவர்களால் இழிவாக பேசப்பட்ட விதுரனுக்கு தர்மபுத்திரர் அந்திம காரியங்களை செய்தார். மாரநேரி நம்பி விதுரனை விட தாழ்ந்தவர் அல்ல. நானும் தர்மரை விட உயர்ந்தவன் அல்ல. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை நான் பின்பற்றினேன். சாஸ்திரத்தை படித்துவிட்டு அதில் உள்ளவற்றை வாழ்க்கையில் பின்பற்றாமல் இருந்தால் அந்த சாஸ்திரங்கள் வெறும் கடலோசை போல யாருக்கும் பிரயோஜனமில்லாமல் போய்விடும் என்று விளக்கம் அளித்தார் பெரிய நம்பிகள். மகாபூர்ணர் வாழ்க்கையில் தனது மத கருத்தை பரப்புவதை விட அப்பட்டமாக வாழ்க்கையில் பின்பற்றுவதையே குறிக்கோளாக கொண்டார். சோழ அரசன் அல்லது அவர் ஆளுகைக்கு உட்பட்ட ஏதோ ஒரு சிற்றரசனால் கண்கள் பறிக்கப்பட்ட பெரிய நம்பிகள் வயோதிகத்தாலும் வேதனையாலும் உடல் தளர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து திருவரங்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார். துணைக்கு ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார், பெரிய நம்பிகள் மகள் அத்துழாய் வருகிறார்கள். தனக்கு மரணம் நெருங்குவதை உணர்கிறார் பெரிய நம்பிகள். பூலோக வைகுண்டமாகிய திருவரங்கத்திலேயே காலமெல்லாம் வாழ்ந்தவர் எப்படியாவது திருவரங்கம் திரும்பி விடலாம் என்று நடந்து வருகிறார்கள். கும்பகோணம் ஐயம்பேட்டை தாண்டி பசுபதி கோயில் என்று சொல்லப்படும் ஊருக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கேட்டை கோயில் என்று அழைக்கப்படும் இச்சிறிய ஊரில் பெரிய நம்பிகளின் திருவரசு பெரிய நம்பிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அமைந்திருக்கிறது. பெரிய நம்பிகளால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. மகள் அத்துழாய்க்கோ மனம் பொறுக்க முடியவில்லை. தளர்ந்து போய் அப்படியே சாய்ந்து விடுகிறார். தலை கூரத்தாழ்வான் மடியிலும் திருவடிகள் மகள் அத்துழாய் மடியிலுமாக இருக்கிறார். இருவரும் பெரிய நம்பிகளை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்துழாய் பேசுகிறாள். அப்பா அப்பா அப்பா, கொஞ்சம் சமாளித்து கொள்ளுங்கள். 2 நாட்கள் கொஞ்சம் முயன்றால் திருவரங்கம் போய்விடலாம். கிடைத்த கரிய திருவரங்க வாசம் கிடைக்க பெற்று காலமெல்லாம் அரங்கனே கதி என்று நினைத்திருந்த தங்களின் இன்றைய நிலை எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அம்மா, மெல்ல அழைக்கிறார் பெரிய நம்பிகள். மகள் சொன்னதை கேட்டு அந்த சூழ்நிலையிலும் அவர் இதற்கிடையில் புன்னகை விரிகிறது. திருவரங்கத்தில் சென்று உயிரை விட்டால்
மோட்சம் என்கிறாய் இல்லையா? அப்படித்தானே சாஸ்திரங்கள் சொல்கின்றன. காவேரி தான் விரஜா நதி, வைகுண்டம் தான் ரங்க மந்திரம், ரங்கநாதன் தான் பரமபதநாதன். அங்கே பிறக்க கொடுத்து வைத்த தங்களின் அந்திம நாட்கள் அங்கேதான் கழிய வேண்டும். வைகுந்த வான்போகத்தின் திறவுகோலும் முகவாசலும் அரங்கத்தில் இருப்பதாகத்தானே சொல்கிறார்கள். அம்மா, சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்கின்றன. நீ சொல்வதும் உண்மை. ஆனால் உண்மைகளுக்கு மேலே சில பேருண்மைகள் உண்டு. அப்படியா? ஆமம்மா, அரங்கன் அந்த பேற்றினை இந்த எளியவனுக்கு கொடுத்திருக்கிறான். அரங்கம்தான் சிறந்தது, அங்கே வாழ்ந்தால்தான் மோட்சம் என்பதை அப்படியே வரிக்கு வரி எடுத்துக்கொண்டு அத்தனை பேரும் அரங்கத்தில் குடியேறுவது சாத்தியமா? அப்படி வார்த்தைகளை பிடித்து கொண்டு உன் அர்த்தத்தை கவனிக்காது போனால் அரங்கம்தான் தாங்குமா? அப்படி திருவரங்கத்தில் வாழாதவர்களுக்கும் திருவரங்கத்தில் சாகாதவர்களுக்கும் மோட்சம் கிடையாதா? தட்டு தடுமாறி பேசினாலும் குரலில் நடுக்கமில்லை. அப்படியானால் என்று கேட்டுவிட்டு பெரிய நம்பி முகத்தை பார்க்கிறாள் அத்துழாய். பெரிய நம்பி சொன்னார், எல்லாரும் திருவரங்கத்திற்கு போவது இருக்கட்டும், எல்லா ஊரும் திருவரங்கமாக வேண்டாமா? அப்பா, நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் திருவரங்கம். பெரிய நம்பிகள் இப்போது ஒரு அற்புதமான வாக்கியத்தை சொல்கிறார். அம்மா, இப்போது இந்த தளர்ந்த வயோதிக நிலையில் அந்திம நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் அடியேன் தலை சாய்த்திருக்கிறேனே, கூறத்தாழ்வான் என்கிற பரம பாகவதன் மடியில். இந்த பாகவதன் மடியை விட உயர்ந்ததா திருவரங்கம்? அத்துழாய் பேசவில்லை. படித்ததையே வாழ்வாக்கிக் கொண்டவர் பெரிய நம்பிகள் என்ற வைணவ ஆச்சாரியர். அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து.